அனைவருக்கும் வணக்கம். பஜாஜ் காம்பேக்ட் 2014 மாடல் வண்டி செல்ஃப் எடுக்கலன்னு வந்தது. வண்டியை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டேன், பிரிச்சுட்டேன். மன்னிச்சிருங்க, பிரிக்கிற வீடியோ எடுக்கலை. இப்போ ஃபிட்டிங் வீடியோ மட்டும் நான் எடுத்து போடுறேன். பிரிக்கிறது தனியாக வேறு ஒரு வீடியோ போடுறேங்க. கழட்டின செல்ஃப் மோட்ரு இது தான். இது ப்ளஸில் வச்சிடணும். அந்த இடத்துல பாடியில் டச் பண்ணிங்கன்னா பீப் சவுண்டு வரணும். பீப் சவுண்டு வந்தால் தான் செல்ஃப் மோட்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதில் எந்த சவுண்டும் வரல. இந்த மாதிரி இருந்ததுன்னா செல்ஃப் மோட்ரு போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ புது செல்ஃப் மோட்ரு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இதான் செல்ஃப் மோட்டரோட பார்ட் நம்பர். AP1110007. பார்ட் நம்பர்லாம் நான் வீடியோவில் போடுறேங்க தெளிவாக. இது புது செல்ஃப் மோட்ரு. மல்டிமீட்டரில் பஸர் சவுண்டில் வச்சுக்கணும். இப்போ இது ப்ளஸ்லேயும் இதை பாடியில் டச் பண்ணிங்கன்னா பீப் சவுண்டு வரும். சவுண்டு வர்றது தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்ததுன்னா மோட்ரு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. வண்டியில் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வண்டியில் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் மோட்ரு மாத்திரம் பெண்டாக்சில் மாத்திரம், செல்ஃப் மோட்ரு மாத்திரம், இந்த ரெண்டு ஐட்டத்தை மாத்திரம் மாற்றிட்டு வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி செல்ஃப் எடுக்குதுன்னு பார்க்கலாம். இது ஆப்போசிட் மரை. டைட் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகும், லூஸ் பண்ணிங்கன்னா டைட் ஆகும். $27 ஸ்பேனரு. இந்த மாதிரி மேக்னெட் லாக்கு போட்டு டைட் பண்ணிங்க. $27 ஸ்பேனர் போட்டு நல்லா ஃபுல் டைட் வச்சுங்க. இதை லூஸ் பண்ணிட்டு ஃபுல் டைட் வைங்க. டைட் வச்சுட்டு இதை டைட் பண்ணிங்கன்னா இப்போ இது ஃபுல் டைட் ஆகிடுச்சு. இது இப்போ தட்டினோம்னா இது வந்துடும். இது ஃபுல் டைட் பண்ணோம்னா மேக்னெட் வெளியே வந்துடும். இப்போது மேக்னெட்டை அப்படியே வெளியே எடுத்துடலாம். தெரியுதா உங்களுக்கு? லூஸாக இருந்து எடுத்துகிட்டு காட்டுறேங்க. அதுதான் மேக்னெட்டு கழட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒன் வே கிளச்சும் செல்ஃப் மோட்டரும் மாட்ட வேண்டியது தான்.
இதுதாங்க பெண்ட் ஆக்சிலு. இந்த பெண்ட் ஆக்சில் போயிடுச்சுன்னா தான் உங்களுக்கு செல்ஃபு போடும்போது வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா பெருன்னு ஒரு சத்தம் வரும் ரொம்ப நேரத்துக்கு. அந்த சத்தம் வருதுன்னா இந்த இது போயிடுச்சுன்னா தான் அந்த மாதிரி சத்தம் வரும். இப்போ நம்ம இதுவும் புதுசு மாற்ற போகிறோம், செல்ஃப் மோட்டரும் புதுசு மாற்ற போகிறோம். செல்ஃப் மோட்ரு ஒரிஜினல் வாங்கியிருக்கோம் பஜாஜில். இது வந்து வராக் வாங்கியிருக்கோம். பஜாஜிலையும் வர்றது வராக்கு தான் வரும். அது இருந்தாலும் வந்து பஜாஜ் பேக்கிங்லேயே கிடச்சிது வாங்கிட்டோம். இது வந்து டைரெக்டாக வராக்லேருந்து வாங்கியிருக்கோம். இதில் 1400 கிட்ட போட்டிருக்கு. அவங்க போட்டது 1100 கிட்ட தான் போட்டாங்க. கரெக்டாக எனக்கு ரேட்டு ஞாபகம் இல்லை. 1100 கிட்ட தான் போட்டாங்க. இதில் போட்டிருக்கிறது 1403 போட்டிருக்கு. இந்த பார்ட் நம்பர் எல்லாமே நான் வீடியோவில் கொடுக்குறேங்க. இதுதான் பெண்ட் ஆக்சிலு புதுசு. இந்த மாதிரி எடுத்துட்டு விட்டா உள்ளே போய் உக்காந்துக்கணும். ஃபுல்லாக ஆயிலில் ஊற வச்சுருக்கேன், அதனால் கை வழுக்குது. இந்த பெண்ட் ஆக்சில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஆயில் ஊற்றி ஊற வச்சு மாட்டுங்க. உள்ளே இருக்கிற ஸ்ப்ரிங்குக்கெல்லாம் ஆயில் போகிற மாதிரி. அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படியே மாட்டிடாதீங்க, கை ஃபுல்லாக வழுக்குது. நீங்கள் வெளியே எடுத்து விட்டிங்கன்னா உள்ளே போய் உக்காந்துக்கணும். இவ்வளோதான். அப்போ தான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு ரிட்டர்ன் போய் அது உட்கார வேண்டிய இடத்துல உக்காந்துக்கும். லைட்டாக அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு லைட்டாக ஷேக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போய் உக்காந்துக்கும். இப்போ ஷீல்டு மேக்னெட்டு எல்லாத்தையும் மாட்டிட்டு செல்ஃப் மோட்ரு மாட்டணும். வீடியோ எடுத்துக்கிட்டு மேக்னெட் மாட்ட கஷ்டமாக இருந்தது, அதனால தான் கட் பண்ணிட்டு மேக்னெட் மாட்டிட்டாங்க. இப்போ அதுக்கு மேலே நம்ம நெட்டு போட்டு டைட் பண்ண வேண்டியதுதான். மேக்னெட்டை உட்கார வச்சுட்டு நெட்டு போட்டுங்க. இப்போ மேக்னெட்டு ஸ்டாப்பரை போட்டு மேக்னெட்டை ஸ்டாப் பண்ணிட்டு நெட்டை டைட் பண்ணணும். இந்த மாதிரி மேக்னெட்டு ஸ்டாப்பர் போட்டு கிக்கர் ராடில் முட்டு குத்தாமல் நிப்பாட்டிடணும். நிப்பாட்டிட்டு 17 பிட்டு ராடு போட்டு நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கணும். ஃபுல் டைட் வச்சுட்டு நல்லா டைட்டாக இருந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஃபீல் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 மரை, அதுக்கு மேலே 1 மரை 2 மரைலாம் வச்சிங்கன்னா மரை போயிடும். ஒரு 1/4 மரை டைட் வச்சிங்கன்னா போதும். வச்சுட்டு அப்படியே எடுத்துட வேண்டியது தான். இப்போ வந்து இந்த கப்பை மாட்டணும். இது வந்து டபுள் பின்னு.
இந்த 2 பின்னை வந்து டபுள் பின் இருக்கான்னு ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணிங்க. இந்த இடத்துல ஒரு நீடில் பேரிங் வரும். இந்த நீடில் பேரிங்கை சுத்தமாக நல்லா கழுவிட்டு கிரீஸ் போட்டுங்க. இது கழுவாமையோ கிரீஸ் போடாமையோ மாட்டினீங்கன்னா நரன்னு சுத்தம், இந்த பேரிங் போயிடும், சவுண்டு வரும். இப்போ மாட்ட வேண்டியது தான். இது கிரீஸு ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சம் கிரீஸ் எடுத்துடுறேன், மாட்டுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல அவ்வளோதான் உக்காந்துருச்சு. இப்போ 3 போல்டு போட்டு டைட் பண்ணணும். எப்போயுமே 3 போல்டும் புதுசு வாங்கிக்கோங்க. 3 போல்டுலேயும் வந்து த்ரெட்டு லாக்கர் இருக்கும். இதை நீங்கள் போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி லூஸே ஆகாது. இதை போட்டு நீங்கள் 3 போல்ட்டை போட்டு டைட் பண்ண வேண்டியது தான். டைட் பண்ணிவிட்டு காட்டுறாங்க. அந்த கப்பை உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்பெஷல் டூல்ஸ் போட்டு 8ஆம் நம்பர் இங்கே ஒரு நெட்டு வரும். இந்த டூல்ஸில் வந்து நீங்கள் ஃபுல் டைட் வைக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய லென்த்து போல்டாக இருந்தாலும் நீங்கள் டைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும். ஃபுல் டைட் வந்து டார்க் வைக்கிறது இதில் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா அது போயிடும். இப்போ ஃபுல் டைட் ஆக போகுது. இந்த கண்டிஷனில் அப்படியே நிப்பாட்டிடணும், டைட் வைக்கக்கூடாது. அதே மாதிரி இங்கே ஒரு போல்டு. இப்போ ஃபுல் டைட் ஆக போகுது. நான் இதில் ஆல்ரெடி டைட் வச்சதுனால உங்களுக்கு டைட் பண்ணி காட்டுறேன். நிப்பாட்டி நான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்ராடோ இல்லை இந்த மாதிரி ஸ்பேனரோ போட்டு டைட் வச்சுக்கணும். ஃபுல் டைட்னா போட்டு முறிக்கிடக்கூடாது. 8ஆம் நம்பர் தான். அவ்வளோதான். கரெக்டாக ஸ்பேனரை உட்கார வச்சு ஒரு 1/4 மரம் 1/2 மரம் ரொம்ப டைட் வச்சு மரையை காலி பண்ணுறாதீங்க, கவனமாக இருங்க. அவ்வளோதான், ஃபுல் டைட் வச்சாச்சு. இப்போ செல்ஃப் மோட்டர் மாட்ட வேண்டியது தான். செல்ஃப் மோட்டர் மாட்டும்போது இந்த போல்டு நெட்டு மேலே வர மாதிரி இருக்கணும். அதுதாங்க போய் உக்காந்துருச்சு. இந்த ஹோல்ஸையும் கரெக்டாக காடியில் உட்கார வைக்கணும். டைட்டாக உட்காந்துச்சு. இந்த மேல் ஹோல்ஸும் கீழ் ஹோல்ஸும் கரெக்டாக காடியில் உட்காரணும். அதே மாதிரி மரம் ஏற்றும் போது கவனமாக ஏற்றணும். ராங் மரம் ஏற்றிடக்கூடாது, கேஸில் மரம் போயிடும். கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணுவீங்க, வீடியோ வந்து பெருசாகும். அது அமுக்குங்க, நாளைக்கு இல்லை.
மரம் ஏறலைன்னா லைட்டாக மோட்டரை ஷேக் பண்ணி உட்கார வைங்க. லாங் மரம் ஏற்றிடாதீங்க, கையில் தான் ஏற்றணும். மரம் நல்லா ஏறினதுக்கப்புறம் தான் ஸ்பேனரே யூஸ் பண்ணணும். எடுத்த உடனே ஸ்பேனர் போட்டிங்கன்னா லாங் மரம் ஏறினா தெரியாது. ஸ்பேனரில் டைட் பண்ணுறதுனால கரகரன்னு வச்சு இருக்கிறீங்க. குறைஞ்சபட்சம் 4 மரம் 5 மரையாவது கையில் ஏற்றுங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஸ்பேனர் போட்டுக்கலாம். கட் பண்ணுங்க, டைட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுங்க. இதில் இருக்கிறது பிளாஸ்டிக் புஷ்ஷு, ஓவர் டைட் வைக்கக்கூடாது. மேலே இருக்கிற நெட்டை வந்து ஒரு ஸ்ப்ரிங் வாசர், ஒரு பிளேட் வாசர் இருக்கும். அதை எடுத்துட்டு இந்த ஒயரை வச்சு மேலே ஒரு பிளேட் வாசர், அதுக்கு மேலே ஒரு ஸ்ப்ரிங் வாசர் போட்டு நெட்டு போட்டு 10-11 ஸ்பேனரில் டைட் வைங்க. ரிங்ஸில் வைக்காதீங்க, ஓவர் டைட் வச்சுருவீங்க. வச்சுட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிங்க. இப்போ நம்ம செல்ஃப் மோட்டர்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஃப்ளக் ஒயர்லாம் மாட்டல. ஃப்ளக் ஒயர்லாம் மாட்டாமல் ஷீல்டு எதுவுமே போடாமல் செல்ஃபு மட்டும் போட்டு பார்க்க போகிறோம். ஐயா செல்ஃப் மட்டும் போடுங்க ஐயா. இன்னொரு வாட்டி போடுங்க ஐயா. இப்போ வந்து நம்ம செல்ஃபு மட்டும் போட்டு செல்ஃபு ஒர்க் ஆகுதான்றது செக் பண்ணியிருக்கோம். ஷீல்டு ஒயரு ஃப்ளக் ஒயரு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மாட்டி முடிச்சுட்டு தான் நம்ம செல்ஃபு போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். இது ஷீல்டெல்லாம் மாட்டிட்டு காட்டுறேங்க. கம்ப்ளீட்டாக ஷீல்டு எல்லாமே மாட்டி முடிச்சாச்சுங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். சாவி போட்டு செல்ஃப் போடுங்க ஐயா. ஆஃப் பண்ணுங்க. இந்த மாதிரி செல்ஃபு போட்டால் அடுத்த செகண்ட் அதிகபட்சம் 2 செகண்டில் அந்த சவுண்டு நின்றுடணும். ஒரு சில புது வண்டிகள்லேயே வந்து ஒரு 2 செகண்ட் 3 செகண்டு வரும். மேக்ஸிமம் 2-3 செகண்டில் அந்த சவுண்டு நின்றுடணும். அதுக்கு மேலே சவுண்டு வரக்கூடாது கர்ன்னு. இப்போ நான் திருப்பி செல்ஃப் போட சொல்கிறேன் பாருங்கள். 1 செகண்டில் அந்த சவுண்டு போயிடும். ஐயா செல்ஃப் போடுங்க ஐயா. இந்த லாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகிறப்ப கிர்ன்ட்டு நிற்கிது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பெல்ட் ஆக்சல் சவுண்டு. 1 செகண்டில் நின்றுடுது. அதிகபட்சம் ஒரு 3 செகண்ட் வரைக்கும் வரலாம். அதுவே வந்து ஒரு 5 செகண்டு 10 செகண்டு வருதுன்னா அது பெல்ட் ஆக்சல் ஃபால்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த வண்டி பக்காவாகிடுச்சு. நன்றி, வாழ்க வளமுடன்.